தினம் ஒரு திருக்குறள். குறள் எண் 221. வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். இப்போ என் பக்கத்து வீட்டுக்காரரு கல்யாணம் வச்சிருக்கு சார், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னார். ரொம்ப நாள் பழக்கம். ஏன்னா சரி, கல்யாணத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினச்சி ஒரு பவுன் மோதிரம் மாப்பிள்ளைக்கு என்ன செஞ்சேன் போட்டேன். ஒரு பவுன் மோதிரம் போட்ட உடனே ஆகா, நான் ரொம்ப தர்மம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு பவுன் மோதிரம் போட்டது அது ஈகைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா, இப்போ வள்ளுவர்கிட்ட கேட்போம், அது ஈகை தானா அப்படின்னு. இப்போ குறளை பார்ப்போமா? வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. முதல்லயே சொல்லிட்டாரு என்னுடைய ஆசான். என்ன சொல்லிட்டாரு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ ஒரு பவுன் மோதிரம் போட்ட, அது முக்கியம் இல்லை. நம்ம தாலிக்கு தங்கம் கொடுத்தா பார்த்தீங்களா? ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு திருமணம் ஆவதற்கு ஒரு பவுன் தங்கம் அப்படின்னு கொடுத்தாங்கல்ல. உண்மையிலே அதுதான் ஈகையாக இருக்க முடியும். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்துங்கிறார். அப்போ ஏழைகளுக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஈகையாக இருக்க முடியும். மற்ற எல்லாம் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் எதுன்னா, எதையாவது எதிர்பார்த்து கொடுக்கறது. எதிர்பார்த்து நீ கொடுக்கறது எல்லாம் ஈகையாகாது. இப்போ நான் பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு பவுன் மோதிரம் போட்டேன்னா எதுக்காக போட்டேன்? அடுத்தால என் மகளுக்கு கல்யாணம் வைப்பேன். என் மகளுக்கு கல்யாணம் வச்சேன்னா அதே ஒரு பவுனு அவர் என்ன செஞ்சிருவார்? போட்டுருவார். போடாமல் இருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் கூட தான் போடுவார். அப்படின்னு நாம் எதிர்பார்த்து ஒருத்தருக்கு உதவி செய்வது உண்மையிலேயே அது ஈகையாகாது. ஏழை எளிய மக்களுக்கு எந்த பயனையும் எதிர்பாராமல் நாம் செய்கின்ற உதவி இருக்க, அது எந்த பயனையும் எதிர்பார்க்க கூடாது. அவனிடத்தில் ஏதேனும் ஒரு பயனை எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னா, கொல்லன கொடுத்தல் உயர்ந்தண்டுங்கிறான். அவன் கேட்காமையே கொடுக்கணும். ஆமாம், அவன் கேட்காம கொடுக்கறது தான் ஒரு உயர்ந்த நிலையாகும். அப்போ இப்போ தெரிஞ்சுக்கிட்டேங்களா? உண்மையிலே ஈகைனா என்ன? ஏழைகளுக்கு கொடுப்பதும், அதாவது ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில், துன்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த விதமான பயனை எதிர்பார்க்காமல் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை. இதுதான் வள்ளுவர் ஈகை பற்றி சொல்லுவது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க.